பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் யெஸ்ரேல் ஊராளான அகினோவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகேலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அபித்தாள் பெற்ற செபத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெஞ்சாதி ஆகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமார்த்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமேயா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்லேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபெலேத் என்னும் 9 பேருமே. மறுமனை ஆட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும், சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும், சல்லும் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கிராம், பெதேயா, சேனாசார், எகேமியா, ஒசாமா, நெதேபியா என்பவர்கள் பெதாயாவின் குமாரர். செருபாபேல், சீமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசூபா, ஓகேல், பெரேகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. அனினியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் 3 பேர். எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலேயா, அக்கூப், யோகனான், தெலேயா,
அனானி என்னும் 7 பேர். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 24 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த குமாரர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எப்ரோனில் தாவீதுக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையன் அம்மோன், 2வது அபிகேலிடத்தில் பிறந்த தானியேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது பையன். இப்போ இதே பார்த்தீங்கன்னா அதாவது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் இந்த தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த தானியேல் அப்படின்னு சொன்னால் கீலேயாப் அப்படின்னு அவனுக்கு வேறு பெயரும் அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தானியேல் 2ஆம் குமாரன், அங்கே கீலேயாப்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது எப்ரோனில் பிறந்த 3வது பையன் அப்சலோம். அடுத்தது 4வது குமாரன் அதோனியா, 5வது குமாரன் செபத்தியா, 6வது குமாரன் இத்ரேயாம். இந்த 6 பேரும் இந்த தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த பிள்ளைகள். இந்த தாவீது எப்ரோனில் 7 வருஷம் 6 மாதம் அரசாட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எருசலேமிலோ இவன் 33 வருஷம் அரசாண்டான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் யாரெல்லாம் சொல்லி அதாவது 3ஆம் அதிகாரம் 5 முதல் அதாவது 8 வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் பிறகு 10ஆம் வசனத்திலிருந்து சாலமோனின் குமாரர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பின்னால் சாலமோனுடைய குமாரன் ரெகொபயாம், ரெகொபயாமுடைய குமாரன் அபியா, இப்படி அதுக்கு பின்னால் ஒவ்வொரு பிள்ளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை வம்ச அந்த பெயர்களை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது மாம்சத்தின்படி தாவீதின் மகனான நாத்தானின் பரம்பரையில் வந்த மரியாளிடம் இயேசு தோன்றினார் என்று லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 38 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மரியாளின் கணவரான யோசேப்பு அரச பரம்பரையில் வந்தவர் என்று சொல்லி மத்திய 1ஆம் அதிகாரம் 1-17 குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 3:15 இந்த சிதேக்கியாவுக்கு மத்தனியா என்று யோசியா பெயர் வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோயாக்கினுக்கு பின்னால் இந்த சிதேக்கியா அவன் தான் ராஜாவானான் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 24:17 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த 3:16 எகோனியா என்பவர் யோயாக்கீன் என்றும் கூனியா என்றும் மறுபெயர் கொண்டவர் என்று 2 ராஜாக்கள் 24:8 சொல்லப்பட்டிருக்கு. இந்த எகோனியாவுக்கு 2 பேர், அதாவது யோயாக்கீன், கோனியா அப்படின்னு வேறு பெயரும் இருக்குன்னு 2 ராஜாக்கள் 24:8 நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்தவங்க, எருசலேமில் பிறந்தவங்க எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது சாலமோனுடைய குமாரன் ரெகொபயாமுக்கு அடுத்து அவனுடைய சந்ததிகளை நாம் இந்த நாட்களில் இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 1 நாளாகமத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்ததை வரிசைப்படி அதில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வம்ச வரலாறு அட்டவணையை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களை நம்ம பார்த்தது தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த பிள்ளைகள், எருசலேமில் பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பிரித்து இந்த இடத்தில் தியானித்தோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரை. இந்த நாளிலையும் அப்பா தாவீதை குறித்து அப்பா அவன் தகப்பனே எப்ரோனில் அரசாண்ட நாட்கள், எருசலேமில் அரசாண்ட நாட்கள்,
ஆண்டவரே, அங்க பிறந்த பிள்ளைகளை குறித்தான காரியங்களை நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல சாலமோனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நந்தியோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய வேதத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலையை கொடுங்க ஏசப்பா. குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களேப்பா. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாங்களேப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சமாதானத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதி படுக்கையிலேருந்து விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லி ஆண்டவரே அப்பா பணத்தை தண்ணியாய் விரயம் செய்து கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே, வீண் விரயங்களை, பண விரயங்களை, மருத்துவ செலவுகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துரின் கிரியைகளை கடிந்து செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்தில் வீண் விரயங்கள் வரக்கூடாதப்பா, மருத்துவ செலவுகள் வரக்கூடாதப்பா. பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரை. அப்படி செய்ய போறதுக்காய் உமாக்கு நன்றி ஆண்டவரை. அப்பா உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. +2 முடிச்சுட்டாப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதி ஆண்டவரே டாக்டருக்கு படிக்கணும்னு விரும்புகிற பிள்ளைகளுக்கு அந்த டாக்டர் சீட்டு கிடைக்க கிருபை கொடுங்க அப்பா. இன்னும் என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய ஆண்டவரை அப்பா தேவைகளை அறிந்து ஆண்டவரே அவங்க பண தேவைகளெல்லாம் சந்தித்து பிள்ளைகளை படிக்க நீங்கள் கிருபை தாங்க டாடி. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.